இந்த தடவையாவது ரோகிணி மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கிறிஷோட பாட்டிய வந்துட்டு முத்து தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. குறிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ இருந்தா தான் இவங்கள எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்க முடியும். ஆனா ஃபோட்டோ கிடைக்கல இல்லையா? அதனால கிறிஸ் கிட்ட வந்துட்டு முத்து வந்து கேட்குறாங்க. "உன்னோட அம்மா ஃபோன் நம்பர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கிறிஸ் இருந்துட்டு, "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். சரி பாட்டியோட ஃபோட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட அ புக்ல வந்துட்டு எதுவுமே இல்லையே! நான் ஸ்கூலுக்கு போவேன். ஆனா என்கிட்ட ஃபோட்டோவே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் மீனா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஏங்க அட்மிஷன் போடும்போது பேரண்ட்ஸோட ஃபோட்டோ குடுத்துருப்பாங்கல்ல. அதனால ஸ்கூல்ல கேட்டு பார்த்தா என்ன? அப்படின்ன மாரி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதான் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அண்ணாமலை அப்பா வரும்போது, "ஏன்பா கிறிஷுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல சேர்க்கும்போது பேரண்ட்ஸோட ஃபோட்டோ குடுத்துருப்பாங்கல்லப்பா, அதில ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து தேடலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதான். ஆ அதாவது பேரண்ட்ஸோட ஃபோட்டோ வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா, கிறிஷுக்கு யார் கார்டியனோ அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் இருக்கும்ல, அத வச்சு நம்ம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. சரிப்பா அன்னைக்கே போயிட்டு கிறிஷோட ஸ்கூல்ல வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷையும் ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் விட்டதுக்கப்புறமா ரோகிணிக்கு வந்துட்டு பதட்டம் தாங்கல. ஒரு வேள ரோகிணியோட பேரு கல்யாணின்னு குடுத்து, கல்யாணின்னு சொல்லிட்டு குடுத்தது மட்டும் இல்லாம ஃபோட்டோவையும் குடுத்து வச்சிருந்தா என்ன பண்றது? இன்னைக்கோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு முடிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த நேரம் இப்படி அம்மா பண்ணிட்டு போயிட்டாங்களே! இவங்கள வேற நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பின்னாடியே ரோகிணிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஐயோ! என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேள என்னோட ஃபோட்டோவ மட்டும் அம்மா குடுத்துருந்தாங்கன்னா, இன்னைக்கோட அவ்வளதான். என்னோட வாழ்க்கையே இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். இனிமே இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அ ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபைல் எல்லாம் தேடி பார்க்குறாரு அண்ணாமலை அப்பா. அப்ப கிறிஷோட அந்த அட்மிஷன் காப்பி எடுத்து பார்க்கும்போது, அதில கிறிஷோட ஃபோட்டோ ஒட்டி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம் கல்யாணின்ற ரோகிணியோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் இல்ல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாட்டியோட ஃபோட்டோவ ஒட்டியிருக்கிறாங்க. அதாவது கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கிறாங்க. அப்பதான் முத்து வந்துட்டு அண்ணாமலை அப்பாட்ட கேட்குறாங்க, "என்னப்பா அவங்க அம்மா ஃபோட்டோ கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா, கார்டியனுக்கு நேரா வந்துட்டு அவங்க பாட்டியோட ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்குது. அதனால அவங்க பாட்டியோட ஃபோட்டோவ வச்சு நம்ம வந்துட்டு தேடலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அம்மா, அப்பா ஃபோட்டோ இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, அம்மா, அப்பா ஃபோட்டோ இல்ல. ஏன்னா கார்டியன் இவங்க தானே. அதனால அவங்க ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டியிருக்குது. பேரண்ட்ஸ் இல்லன்னா கார்டியனோட ஃபோட்டோ இருந்தா போதும்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க.